பெரம்பலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இயங்கும் சமரச மையத்தில் 90 தினங்களுக்கு சிறப்பு சமரச முகாம் நடைபெற உள்ளது. இதில் அனைத்து நீதிமன்றங்களிலும் நீண்ட நாள் நிலுவையில் உள்ள வழக்குகள் சமரச தீர்வுகள் காணப்பட இருதரப்பினரும் வெற்றி நிலை உருவாகும். சமரச மையத்தில் காணப்படும் தீர்வே இறுதியானது. இதற்கு மேல்முறையீடு கிடையாது. எனவே சமரசம் செய்வதற்கான அரிய வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பெரம்பலூர் சமரச மைய தலைவரும் மாவட்ட முதன்மை நீதிபதியுமான திரு பத்மநாபன் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் மத்திய அரசின் 11 ஆண்டுகால சாதனை விளக்க கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. இக்கண்காட்சியில் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஜல் ஜீவன் மிஷன், மருத்துவ காப்பீடு திட்டம், தேசிய தோட்டக்கலை இயக்கம், தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம், தேசிய சமையல் எண்ணெய் திட்டம், நுண்ணீர் பாசனம், தேசிய மூங்கில் இயக்கம், பாரத பிரதமரின் கிராம சாலை மேம்பாடு திட்டம், பாரத பிரதமரின் சுய விளைவிப்பு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள், மத்திய அரசின் சாதனைகள் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இதனை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டு மத்திய அரசு திட்டங்கள் குறித்து அறிந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அண்மையில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் KN அருண் தலைமை வகித்து மத்திய அரசின் திட்டங்களான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம், அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஜல் ஜீவன் மிஷன், தேசிய ஊரக குடிநீர் வழங்கும் திட்டம், தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம், பிரதம மந்திரி நுண்ணீர் பாசன திட்டம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், PM கிசான் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் இத்திட்டங்கள் மூலம் என்னென்ன பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளது, எத்தனை பயனாளர்கள் பயனடைந்தது என்பது குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். பின்னர் அவர் பேசுகையில், மத்திய மாநில அரசின் திட்டங்கள் மூலம் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்குவது, சாலை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை அலுவலர்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். அரசின் அனைத்து திட்டங்களிலும் தகுதியுள்ள பயனாளிகளை கண்டறிந்து வழங்கிட வேண்டும். புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில்களை விரிவுபடுத்தும் தொழில் முன்னோடிகளுக்கு சார்ந்த மத்திய மாநில அரசின் கடன் திட்ட உதவிகள் அதிக அளவில் கடனுதவிகளை வழங்கி சுய வேலைவாய்ப்பில் உருவாக்கிட வேண்டும் என அவர் தெரிவித்தார். படித்த வேலைவாய்ப்பற்றோருக்கான மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு படித்து அதற்கு மேலான கல்வித்தொழிலை பெற்று பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து பதிவினை தொடர்ந்து புதுப்பித்து கடந்த மார்ச் 31ஆம் தேதி நிலையில் 5 ஆண்டுகள் மேலாகவும், மாற்றுத்திறனாளியை பொறுத்தமட்டில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து ஓராண்டுக்கு மேலாகவும் வாய்ப்பின்றி காத்திருக்கும் இளைஞர்களுக்கு தமிழக அரசால் உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வருமான உச்சவரம்பு ஏதும் கிடையாது. ஏனையோருக்கு குடும்ப ஆண்டு வருமானம் 72,000க்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். கடந்த 30ஆம் தேதி நிலையில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மனிதர்கள் 45 வயதிற்குள்ளும் இதர இனத்தை சார்ந்தவர்கள் 40 வயதிற்குள் இருத்தல் வேண்டும். உதவித்தொகை பெற விரும்புவோர் பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் விண்ணப்பங்களை இலவசம் பெற்று பூர்த்தி செய்து வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்குள் அளிக்க வேண்டும் என மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் சாகுல் அமீதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்காக உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட உள்ளது. கடைக்கோடியில் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அரசின் நலத்திட்ட உதவிகளும் மறுவாழ்வு சேவைகளும் இல்லம் தேடி சென்றடைய வேண்டும் என்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். பெரம்பலூர் மாவட்டத்தில் நகர்ப்புறம் மற்றும் ஊரக பகுதி முழுவதும் தொண்டு நிறுவன பணியாளர்கள் மூலம் வீடு வீடாக சென்று மாற்றுத்திறனாளிகளையும் பொதுமக்களையும் மொபைல் ஆப் மூலம் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. உங்கள் இல்லம் தேடி வரும் முன்கண பணியாளர்களிடம் சரிபார்க்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு மற்றும் மாற்றுத்திறனாளி மருத்துவ சான்றிதழ் ஆகியவற்றை காண்பித்து அனைவரும் இந்த சமூக தரவு கணக்கெடுப்பு பணிக்கு பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமாறு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் சார்பில் விளையாட்டுத்துறையில் சர்வதேச, தேசிய அளவிலான போட்டியில் வெற்றி பெற்று தற்போது நலிந்த நிலையில் உள்ள தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு மாத ஓய்வூதியம் 6,000 வழங்கப்பட உள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 58 வயதை பூர்த்தி அடைந்தவர் இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்களாகவும் தமிழ்நாடு சார்பில் போட்டியில் கலந்து கொண்டிருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரரின் மாத வருமானம் 6,000க்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். தகுதியுடையவர்கள் தமிழ்நாடு மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அதற்கான உரிய ஆவணங்கள் இணைக்கப்பட்டு விண்ணப்பத்தினை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலகத்தில் வரும் 31 நேரில் சமர்ப்பிட வேண்டும் என மாவட்ட விளையாட்டு அலுவலர் பொற்கொடி தெரிவித்துள்ளார்.